வணக்கம். ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள், பத்திரிகை செய்திகள், என் கண்ணில் பட்டவைகள், மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவரிக்கும் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு 3 விஷயங்களை பற்றி பார்ப்போம். சில சரியான வழியில் செயல்படாத காரணத்தினால், அது தவறாக சிலர் செயல்படுகின்ற காரணத்தினால் சில துரதிருஷ்டமான நிகழ்ச்சிகள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 விஷயம். ஒன்று பாதாள சாக்கடை ரோட்ல அந்த மூடி திறந்திருக்கனால ஒரு சிறுவன் கீழே விழுந்து இறந்திருக்கிறான் நம்மளுடைய குஜராத் மாநிலத்தில். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கண்ணகி நகர், அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டர், நம்மளுடைய மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி, அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் ஒரு கர்ப்பிணி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத காரணத்தினால் இறந்திருக்கிறார். அவற்றை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இந்த ஜோலார்பேட்டை அடுத்த ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி பெண்கள் வகுப்பில், பெண்களுக்காக இரவு நேரம் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் பெண்களுக்காக இருந்த அந்த இதில் ஒரு சமூக விரோதி உள்ளே போய் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார், முயற்சி செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தள்ளி விட்டுருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் போகும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் தள்ளி விட்டுருக்கிறாரு அவர் தப்பிக்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இதையெல்லாம் ஒரு பத்திரிகைகள் செய்தியாக வந்தது. இதை பற்றி என்னோட கருத்துக்களை நம்ம இங்கே பேசுவோம். ஸோ முதலில் இந்த குஜராத் மாநிலத்தில் நடந்த சூரத்தில், அங்கே சூரத்ன்ற அந்த நகரில் ஒரு ரோடு நடுவில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய, சிறுவனை, பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறா. அவங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பாதாள சாக்கடை, அந்த ட்ரைனேஜ் மேனுவல் திறந்து இருந்திருக்கிறது. இது கூடவே பேசிட்டு வந்தால் டக்குன்னு அந்த திறந்திருந்த மேனுவலை பார்க்காம இவங்க அந்த குழந்தை, சிறுவன் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தேடி பார்த்தாலும் அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க இவங்களை தீயணைப்புகள் இவங்க எல்லாத்தையும் பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் உள்ள பார்த்தோன்னா அந்த இடத்துல இல்லாமல், அந்த ட்ரைனேஜ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த சிறுவனை அடிச்சுட்டு போய் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல ஒரு ஜங்ஷனில் அண்டர் கிரவுண்ட்லேயே எல்லாம் நடந்தது. அந்த இடத்துல மாட்டியிருக்கிறான். அவன் மீட்கவே முடியாமல் அப்புறம் அந்த இடத்துல அவனை இறந்த நிலையில் அந்த சிறுவன் உடலை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளவோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறது, எவ்வளோ கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி மேனுவலை திறந்து வைக்கக்கூடாது, அதை இன்கேஸ் அதை பற்றி உயர்த்தணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை சுற்றி ஒரு வார்னிங் சிம்பிள் வைக்கணும் அப்படின்லாம். ஆனால் இதெல்லாம் யாரும், எந்த கான்ட்ராக்டரும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அதிகாரிகளும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. யார் கேட்பதுன்றதே தெரியல இவங்க எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும். இது இந்த நிகழ்ச்சி எங்கேயோ ஒரு குஜராத்தில், ஒரு சூரத்தில், ஒரு மாநிலத்தில் அங்கே ஏதோ ஒன்று நடக்குது, நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ன்றது அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஏரியா, என்னுடைய ஏரியாவிலும் சரி, சென்னையிலும் சரி, சென்னையில் பல இடங்களில் நானே பார்த்துருக்கிறேன். இந்த மேனுவல்ஸ் உயர்த்துவதற்காக அந்த மேனுவல்ஸை திறந்துருக்காங்க. 2 விஷயம். ஒன்று ஃபால்ட் அட்டெண்டிங்காக அதை போகிறாங்க, அது மோஸ்ட்லி அந்த சமயத்தில் மூடிடுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த திறந்துருக்கிறது மேனுவல் எப்போனா, அந்த ரோடோட மட்டத்துக்கு அந்த மேனுவல் இல்லாத சமயத்தில் அதை உயர்த்துவதற்காக அந்த மேனுவலை போட்டு சிமெண்ட்டை போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அந்த சிமெண்ட்டு காஞ்ச அப்புறம் அந்த மேனுவல் மூடியை கொண்டு மூடுவாங்க. இந்த நடுவில் இடைப்பட்ட வேலையும் இருக்குது பாருங்கள். அந்த சமயத்தில் அதை சுற்றி ஒரு வார்னிங் இதை வைக்கணும். சுற்றி ஒரு ரெட் கலர் ரைப்பன்னு, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கான்ட்ராக்டர்கிட்ட அந்த ஒப்பந்தம் போடும்போதும் சரி, அவங்ககிட்ட அந்த ஆர்டர் கொடுக்கும் போதும் சரி, இதெல்லாம் சைன் வாங்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குதான்றது எந்த அதிகாரியும் போய் பார்க்கறது கிடையாது. எந்த கான்ட்ராக்டரும் அதை அமுல்படுத்துவதும் கிடையாது. முடிஞ்சு போனால் சில இடத்துல அந்த 2-3 முள், வேலியில் இருக்க முள் 2 அப்படியே அந்த செடியை எடுத்து அப்படி வச்சுட்டு, மரத்தோட கிளையை 1-2 அப்படி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதை யார் வண்டியிலேயே அந்த இது முள் மாட்டிக்கிச்சுன்னா அது தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் திறந்தே இருக்கும் அந்த மேனுவல்.
அப்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது. அது முக்கியமாக இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மட்டத்தில் இருக்கிற அந்த மேனுவல் ரோடு மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த ரோடு போடும்போது, புதுசாக ஒரு ரோடு போடும்போது அது என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ரோடை வந்து 2 இல்லை 3 இன்ச்சு வந்து அதை ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு, பழைய ரோடை ஸ்கிராப் பண்ணி 3 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புது ரோடு போடணும். அப்போது அந்த ரோடு வந்து புது ரோடும் பழைய மட்டத்திலே தான் இருக்கும். அதோட மேலே வரக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். சீஃப் செக்ரட்டரி முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரோடு பழைய ரோடை ஸ்கிராப் பண்ணுறது சும்மா 2 இன்ச்சு அட்லீஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல 1 இன்ச்சு மட்டும் நேம் சேக் அந்த மேலோடு அப்படி சுரண்டிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் சுரண்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ். அதுக்கப்புறம் அது மேலே ரோடு போடுவான். ரோடு போடும்போது ரோடு வந்து இன்னும் 2 இன்ச்சு 3 இன்ச்சு ரோடு வரும்போது இந்த பழைய மேனுவல் வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே நிற்கிது. ரோடோட மட்டம் வந்து மேலே போகிறதுனால பழைய மேனுவல் கீழே நிற்கிது. ஸோ அதற்காக என்ன பண்ணுறது, ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை உயர்த்தத்துக்காக தனியாக ஒரு எஸ்டிமேட் போட்டு அதில் ஒரு கொள்ளை. ரோடை வந்து அந்த மட்டத்தில் போட்டிருந்தா இந்த மேனுவலை நம்ம வந்து உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. ரோடோட மட்டம் உயர்வதற்காக அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த மேனுவலை திரும்பி இடித்து இன்னும் ஒரு 3 இன்ச்சு இந்த மேனுவலை மேலே தூக்குறாங்க. இதை மேலே தூக்குறதுனால என்ன ஆகுது, 2 விஷயத்தில், பள்ளத்தில் இருக்கும்போது வண்டி போச்சுன்னா அது அடிபடும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே தூக்குற மேனுவலும் அந்த ரோடோட மட்டத்தில் இல்லாமல், நிறைய இடத்துல நானே பார்த்துருக்குறேன், மேலே தூக்குற மேனுவல் ரோடு மட்டத்தில் இல்லாமல் ரோட்லேருந்து இன்னும் ஒரு 2 இன்ச்சு மேலே தூக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வண்டி வந்து போனாலும் அந்த புது மேனுவல்லையும் வண்டிகள் அடிபடும். இது ஒரு விதமான ஆபத்து. அது வந்து வேற விஷயம். பட் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, மேனுவல் வந்து நம்ம தூக்குறோம்னா அது வந்து ரோடு மட்டத்தில் இருக்கணும். புது ரோடு போட்டானா எவ்வளோ 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஸ்கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த ரோடு போட்டு அதே மட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை ஃபாலோ பண்ணாமல் நடக்கிறதுனால, கான்ட்ராக்டர்ஸ் நடக்கிறதுனாலையும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பற்றி கண்டுகொள்ளாதனாலும் ரோடோட மட்டம் உயருது, அதை உயர்த்தது மேனுவல் உயர்த்துறாங்க. இது வந்து ஒரு டபுள் கொள்ளை. இதில் வந்து இந்த இடத்துல தான் நம்ம பிரச்சனை வருது. அந்த ரோடோட மேனுவல் வந்து மேலே தூக்கும் போது அதுக்காக அது கட்டுற சமயத்தில் அது 2-3 நாட்கள் திறந்துருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே மூடு போட்டு மூடுவாங்க. அந்த சிமெண்ட் காயற டைமில் தான் இந்த போல ஆக்சிடென்ட்ஸு நடக்கிறது. யார் பொறுப்பு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 பேப்பர் செய்தியோடு முடிஞ்சு போயிடுடைய அந்த சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் யார், அவங்களுக்கு மேலே என்ன தண்டனை, கொலை குற்றம் முதற்கொண்டு அந்த கான்ட்ராக்டர் மேலே போடணும். இவங்க என்ன பண்ண, மேக்சிமம் 2000 ரூபாய் ஃபைன் இல்லை 3000 ரூபாய் ஃபைனை போட்டு அதோட அந்த கான்ட்ராக்டரை வெளியில் விட்டுடுவாங்க. ஸோ இவங்க வந்து இதில் என்ன இஷ்யூ என்னன்னா, இந்த மேனுவலில் வந்து ஒவ்வொரு இடத்துல 10 மேனுவல் 100 மேனுவல் அந்த கான்ட்ராக்டர் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அந்த சுற்றி ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் பண்ணுறது அவனுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் மேலே செலவும் அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு யாராவது இது எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு இந்த மாதிரி யாராவது கீழே விழுந்தா கூட அவங்க மேலே வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிட்டா அது இன்னும் அவங்களுக்கு லாபம். எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு பதில் ப்ரொடெக்ஷனே பண்ணாமல் விட்டுட்டு எப்பாவது இவங்க அதிகாரிகள் பார்த்தாலோ இந்த மாதிரி விபத்து நடந்தாலோ ஒரு ஃபைன் வரும், 2000 ரூபாய் 3000 ரூபாய் அபராதம், அதை கட்டிட்டு போகிறதுங்கிறது இவங்களுக்கு வந்து லாபம். அதனால அந்த மாதிரி நிலைமையை இப்போ நிறைய கான்ட்ராக்டர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தவறு செஞ்சவங்களை கொலை குற்றத்தில் வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும். சும்மா 1000 2000 அபராதம் போட்டு அவங்கள வந்து விடுவிக்கக்கூடாது. முதல்ல ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அதுதான் இன்றைய நிலைமை. ஆகவே இந்த ரோடை வந்து முதல்ல அந்த மட்டத்தில் போட்டு ரோடை அனாவசியமாக தூக்கி 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 என்ன ஆகுது போல கடுன்னு ஒரு 10 வருஷத்தில் 10 தடவை ரோடு போட்டால் கிட்டத்தட்ட ரோடோட மட்டம் 2 அடி மேலே போய் அது பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து கீழே பள்ளத்தில் போய் அங்கே தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு மழை தண்ணி அந்த மாதிரி நிலைமை வருது. இது ஒரு 2வது பிரச்சனை. இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த சிறுவன் வந்து இறந்தான். இது போல சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யணும். கான்ட்ராக்டர்ஸ் ஒழுங்காக செய்கிறாங்களாங்கிறது நம்மளுடைய அதிகாரிகள் பார்க்கணும். அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்பதை நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்க்கணும். கவுன்சிலர்ஸ்லேருந்து எல்லாருமே அதை வந்து செக் பண்ணி எல்லாம் இந்த மாதம் என்னென்னலாம் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் செக் பண்ணாங்கிறத பார்த்து அந்த ஒரு ஆய்வு
மெக்கானிசம் இருந்தால் தான் இதெல்லாம் சரியாகும். அது வரைக்கும் இந்த மாதிரி இவங்களெல்லாம் யார் போய் கேட்கறது இவங்களாம்? அதுதான் இங்கே நடக்கிறது. அதுக்கு அடுத்தது அப்புறம் இங்கே கண்ணகி நகர், சென்னை கண்ணகி நகர், அங்கே வந்து நம்மளுடைய மாநகராட்சி மருத்துவமனை ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு பெண்மணி கர்ப்பவதி, அவங்க வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி டைமு, அந்த சமயத்தில் வந்து போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராத்திரி நேரத்தில் அங்கே வந்து மருத்துவர் அங்கே இல்லை என்று செய்தி வந்திருக்கிறது. அங்கே வந்து நர்ஸ் யாரோ இருந்திருக்காங்க போல, அவங்களால சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. அதனால என்ன பண்ணால் அங்கேருந்து அவசரமாக நைட்டு மேலே அங்கேருந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் போகிற வழியில் அங்கே போய் பார்க்கறதுக்குள்ளே அந்த பெண்மணி வந்து இறந்து விட்டார்கள். ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த இடத்துல பக்கத்தில் டாக்டர், அந்த இடத்துல தான் டாக்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் அங்கே தான் போயிருந்துருக்குறாங்க. காலையில் சமயத்தில் அங்கே தான் ரெகுலராக செக்கப்லாம் அங்கே தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இரவு நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு டாக்டர் இல்லாத ஒரு நிலைமை அங்கே வருதுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமானது. இது டாக்டர்கள் வந்து தமிழக அரசு எத்தனையோ முயற்சி செய்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. எல்லா டாக்டர்ஸ் உடைய வேக்கன்சி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 50 டாக்டர்கள் தேவைப்படுதுன்ற செய்தி வருது. இவங்களெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் டாக்டர்ஸை போடுறாங்க. அவங்க வந்து they are not willing to go there. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அதுவும் ப்ரைவேட் கிளினிக்ஸில் இவங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே போய் ப்ரைவேட் கிளினிக்ஸில் வர பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட ப்ரைவேட் கிளினிக் போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. அந்த காரணத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு அங்கே போகிறாங்களே, அப்படி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை நிறைய டாக்டர்ஸ் வந்து சின்சியராக ரெண்டுத்தையுமே பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் மேலே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அரசாங்கம் இதை வந்து கவனிக்காமல் தன்னுடைய சொந்த ப்ரைவேட் இதை கிளினிக்கை மட்டும் போய் பார்த்துக்கிற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே இது எல்லாத்தையும் வந்து அரசு சரிப்படுத்தினால்தான் இது வந்து பொதுமக்கள் நம்பிக்கையுடன் அந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. அது வந்து அத்தியாவசியமான டைம், எமர்ஜென்சி டைமில் அங்கே பார்க்கறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான் இவங்க வந்து என்ஷூர் பண்ணணும், அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான இப்போ 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகிற ஒரு ட்ரெயின் வந்து போயிருக்குது. ஒரு போன மாதம் நடந்த ஒரு சம்பளம். அந்த சமயத்தில் ஜோலார்பேட்டு பக்கத்தில் வந்து ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது ஒரு நபர் வந்து ரொம்ப அவசரமாக ஏறுற மாதிரி, தெரியாதனமாக ஏறுற மாதிரி ஒரு பெண்கள் பெட்டியில் ஏறி இருக்கிறான். ஒரு பெண் வந்து இருந்திருக்கிறார். ஒரு பெண் மட்டும் தான் அந்த டைம் இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. அந்த பெண்ணுக்கிட்ட இவர் வந்து தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கிறார். அந்த பெண் என்னமோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டுது. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது அந்த பொண்ணு சத்தம் போட்டிருக்கு போல இருக்கு. அதை வந்து இப்போ இவர் வந்து இந்த ஆள் வந்து பயந்துட்டு அந்த சமூக விரோதி என்ன பண்ணியிருக்கான், அந்த பெண்ணை வந்து அந்த ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுருக்குறான். அது வந்து அடுத்த ஸ்டேஷன் 2-3 ஸ்டேஷன் கழிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஷன் நடக்கும்போது தான் இது நடந்துருக்குது. அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரும்போது அந்த கீழே பொண்ணு அந்த தண்டவாளத்தில் கீழே விழுந்து, பிளாட்ஃபார்மில் விழுந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக அடிபட்டது. அதுவேளை அந்த பொண்ணு வந்து 3 மாத கர்ப்பிணி போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு பலாத்காரம் செய்வதற்கு இவங்களுக்கு எப்படி தான் மனது வருதுன்னு தெரியவில்லை. அதுவும் வந்து இந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனம், என்ன ஒரு கொடுமையான மனநிலை. அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்குது. அப்புறம் வந்து அந்த பெண்ணையே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டு அந்த பெண்ணுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் அரசே ஏற்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல என்று சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரோன்னா, இந்த சம்பவம் வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லை. ஏதோ இந்த ஆள் போய் பண்ணலாம், அது ஏதோ முதல் தடவை அந்த ஆள் பண்ணல. இதில் என்ன பியூட்டினா, இது என்ன ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, எல்லாரும் கவனிக்காமல் விட்ட இடம் விஷயம் என்னன்னா, அந்த சமூக விரோதி ஹேமந்த்ன்ற அந்த மனிதன், அவன் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 3 குற்றங்களில் அதே ரூட்டில் அவன் வந்து பண்ணியிருக்கான். ஒரு பெண்ணை வந்து இதே மாதிரி மொபைல் ஃபோனை வந்து பண்ணுறது, ஒரு கொலை குற்றம், அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இன்னொரு பெண்ணை தள்ளி விட்டுருக்குறான். இதே மாதிரி அந்த மொபைல் ஃபோனை பிடிங்கிட்டு தள்ளி விட்ட ஒரு கேஸு, கிட்டத்தட்ட ஒரு 3 கேஸ் அந்த மனிதன் மேலே இருந்திருக்குது. ஒரு 3 years பேக் கூட அவன் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேஸை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜாமீனில் வெளியில் வந்துடும். ஸோ ஜாமீனில் வெளியில் வந்தால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து இன்னொரு குற்றம் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்க முடியாது.
ஏற்கனவே 2 குற்றம் பண்ணவங்களுக்கு 3வது குற்றம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அவன் வெளியில வந்த உடனே இந்த மாதிரி குற்றம் பண்றானா, யார் மேல வந்து குறை சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்து மேல மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கிறது சரி கிடையாது. சமூகம் முதல்ல திருந்தணும். சமூகத்தை திருந்த வைக்கணும்னா போலீஸ்காரர்கள் சரியா அவங்களுடைய கடமையை செய்யணும். குற்றவாளிகளை உடனே பிடிக்கணும். பிடித்த குற்றவாளிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் அவளுக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அனாவசியமா ஜாமீன் விடாம பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் போலீஸ்காரன் செய்யணும். அதுக்கு மேல ஜுடிஷியரி வந்து ரொம்ப கிளியரா அவங்க வந்து தே ஹேவ் டு டேக் அ டிசிஷன். தேவையில்லாத அனாவசியமா வந்து இந்த மாதிரி தொடர் குற்றவாளின்னு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்காக ஜாமீன் வந்து ஹியூமனிட்டரி ரைட்ஸ், மனித உரிமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு குற்றவாளி தெரிஞ்ச பிறகு அவருக்கு வந்து தேவையில்லாம ஒரு ஜாமீன் வந்து கொடுக்கப்படுகிறது நீதிமன்றத்தால். அது வந்து அது நீதிமன்றத்தில் கொடுக்காத அளவுக்கு இவங்க போலீஸ் வந்து சரியா விட்னஸ் அந்த சாட்சிகளை சரியா கொடுக்கவில்லையா இன்னும் தெரியல. எதற்காக நீதிமன்றம் இது போன்ற ஒரு கொடும் பாவிகளுக்கு வந்து சமூக விரோதிகளுக்கு ஜாமீன் ஏன் கிடைக்குது அவ்வளவு சீக்கிரமா? அதுதான் அது வந்து யார் கேட்பது, யாரை கேட்கறது, அதுதான் தெரியவில்லை எனக்கு. இந்த மாதிரி வெளியில வந்து அவன் ஒழுங்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஜாமீன் கொடுத்த நீதிபதி அதுக்கு வந்து ஒரு நீதியாவது கிடைக்கும். ஆனா வெளியில வந்தவன் இந்த மாதிரி இன்னொரு குற்றத்தை செய்து ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து எப்படி வெளியில விடுறது, எதுக்காக அவர்களை வெளியே விடும் என்ற கேள்விதான் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களிடம் யார் கேட்பது, அதுதான் தெரியவில்லை. அதுதான் இது என்னுடைய மனத்தாங்கலை, மன வருத்தத்தை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.